இட்ஸ் கால்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படி என்எஸ்ஏ கீழே பணியாற்றக்கூடிய மகன் இருந்தாலுமே இவர் அதில் சேர்மனாக இருக்கார். இப்போ அலோக் ஜோஷி அவர்களை சேர்மனாக நியமித்திருக்கார்கள். இவர் கீழே வந்து முப்படை தலைவர்கள் ப்ளஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவங்களாம் நியமித்திருக்கார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. வந்து டோட்டலாகவே இது வந்து எந்த விதமான தாக்குதல்களுக்குமே சரி, என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டில் எடுக்க வேண்டியதுக்குமே சரி, எந்த விதமான எல்லா விதமான செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, ஆரம்பிச்சு வாட்டர் செக்யூரிட்டி, பிற விளைவுகள் என்னென்னலாம் இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டுக்காண்டிய அட்வைசரி நிச்சயமாக கவர்மெண்ட்டுக்கும் கேபினெட்டுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான இதுக்காண்டிய இதில் தான் அவர் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்என்டிஏ சீஃப் அலோக் ஜோஷிங்கிற செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கேபினட் செக்ரட்டரியில் இருந்தவர், பணியாற்றியவர். அவர் முக்கியமாக எல்லா விதமான ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பண்ணவர். ஸோ அவருக்கு மிகுந்த ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மேன். அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறது நிச்சயமாக வந்து பிரதமருக்கு பெரிய பாராட்டுகள் தான் கொடுக்கணும்.